ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட வேட்டையன் திரைப்படத்தை குறித்து வந்து நம்மளோட அனிருத் வந்து ஒரு செம பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரசிகர் மத்தியில் செம ட்ரெண்டிங் நியூஸாக இருக்குது. நம்மளோட இன்னைக்கு செய்தியில் வந்து நம்மளோட இசையமைப்பாளர்லேயே வந்து ஒரு டாப்பில் இருக்கிறவர் தான் நம்மளோட அனிருத். அவரோட இசையில் வந்து நம்மளோட டாப் நடிகர்கள் ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி வந்து எல்லா டாப் ஹீரோவும் வந்து அவரோட இசையில் நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவரோட இசையில் லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வேட்டையன் அப்படின்ற திரைப்படம் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு மியூசிக். அந்த திரைப்படத்தை வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மனசில் ஆயோ அப்படின்ற பாடல் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு இந்த திரைப்படத்தோட பாடல் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய வைரலாச்சு. வேட்டையன் திரைப்படத்தை வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நம்மளோட ஞானவேல் ராஜா இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து செம்ம பிரம்மாண்டம் வந்து உருவாகிருக்கு. இந்த திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து வந்து ஒரு அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், ராணா, பகத் ஃபாசில், அபிராமி, ரக்ஷன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்களாம். இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 10 செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டாக வருகிற 20 பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்றது ஒரு அஃபிஷியலான நியூஸ் போட்டிருந்தாங்க. இதில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இன்டர்வியூவில் வந்து நம்மளோட அனிருத் கிட்ட வந்து வேட்டையன் திரைப்படத்தை பற்றி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்கும் அந்த நிலவரத்தை பற்றி வேணால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த வேட்டையன் திரைப்படம் வந்து செம்ம பெரிய ஒரு கதையாக இருக்குங்க. செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கதை. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து செம்ம பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து திரைப்படத்தின் மேலே எதிர்பார்ப்பு வந்து செம்ம அதிகமாக ரசிகர்களுக்கு இருக்குது.